நீங்கள் வரவிருக்கும் ஆண்டுகளில் சில இலக்குகளை நிர்ணயித்திருக்கலாம். நிதி திட்டமிடல் என்பது உங்கள் நிதி இலக்குகளை அடையாளம் கண்டு அதற்கு முன்னுரிமை கொடுத்து அதை அடைய புத்திசாலித்தனமாக உங்கள் பணத்தை சேமிப்பு மற்றும் முதலீடு செய்யும் செயல்முறையே. இதோ நிதி திட்டத்தை எப்படி தீட்டுவது என்பதை காண்போம். உங்கள் இலக்குகளை அமைக்கவும். உங்கள் இலக்குகள் என்ன என்பது நீங்கள் நினைப்பதில் இருந்து தொடங்குகிறது. புதிய வீடு வாங்குவதாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஓய்விற்காக சேமிப்பதாக இருக்கலாம். உங்கள் இலக்குகளை குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்ட கால இலக்குகளாக வகைப்படுத்தவும். இலக்கு தேதி மற்றும் முன்னுரிமை நிலையை ஒவ்வொன்றுக்கும் அமைக்கவும். பின்னர் இந்த இலக்குகளை அடைய ஆகும் நிதி செலவை புரிந்து கணக்கிடவும். இப்போது நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையாளம் கண்டு அதற்கு முன்னுரிமை அளித்துள்ளீர்கள். இப்போது உங்கள் நிதி திட்டத்தை நிறைவேற்ற அவற்றை கட்டமைக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் நிதி பதிவுகளை ஒழுங்கமைப்பதன் மூலம் தொடங்குங்கள். உங்கள் நிதி பதிவுகளை கோப்பாக்கி வகைப்படுத்தவும். உங்கள் வருமானம், உங்கள் செலவுகள் மற்றும் சேமிப்புகள் மற்றும் ஏதேனும் முதலீடுகள் ஏற்கனவே செய்திருந்தால் என அனைத்தையும் அடையாளம் காணவும். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை மாதாந்திர அடிப்படையில் குறித்துக் கொள்ளவும். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகள் அனைத்தையும் தனித்தனி பத்திகளில் பட்டியலிடுங்கள். இது உங்கள் மாதாந்திர, ஆண்டு வருமானம் மற்றும் செலவுகளை நீங்கள் கண்காணிக்க துவங்க உதவி புரியும். தேவையில்லாத மற்றும் அதிக செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த மாதாந்திர செலவுகள் தேவையற்றது என்பதை கண்டறியவும் மற்றும் ஸ்மார்ட் பட்ஜெட் மூலம் வேறு ஏதேனும் செலவுகளை நீங்கள் குறைக்கலாம். இது வெளிப்படையாக தெரிகிறது, ஆனால் எப்படி இதை உண்மையில் ஒரு சிலரை செய்கிறார்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் அதிக பணத்தை உங்கள் இலக்குகளை திட்டமிடுவதை நோக்கி திருப்பும் போது விரைவில் நீங்கள் அவற்றை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் நிதி நிலையை சரிபார்க்கவும். பட்ஜெட் போட்ட பிறகு உங்கள் நிதி இலக்குகளை அடைய வருமான பத்தியில் மீதமுள்ள பணம் போதுமானதா? அந்த இலக்குகளை அடைய நீங்கள் நெருங்கும் போது உங்கள் வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் பொருந்துமா? ஏதேனும் அவசர செலவுகள் வந்தால் உங்களால் அவற்றை சமாளிக்க முடியுமா? முன்னோக்கி சிந்திப்பது திட்டமிட்டு முதலீடு செய்ய உங்களுக்கு உதவும். உங்கள் இலக்குகளை மறுபரிசீலனை செய்யுங்கள். வரும் ஆண்டுகளுக்கு உங்கள் எதிர்பார்த்த பண வரவுகளின் மதிப்பீட்டை நீங்கள் பெற்றவுடன் உங்கள் முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு உங்கள் இலக்குகளை மறுசீரமைக்கவும். அத்துடன் பணவீக்கத்துக்கான காரணிகள் போன்றவை எதிர்காலத்தில் இந்த இலக்குகளை அதிக விலையுள்ளதாக்கும். உங்கள் ஆராய்ச்சியை நடத்துங்கள். நிதிநிலை குறித்து உங்களுடைய அனைத்து விவரங்களையும் சேகரித்து மற்றும் கிடைக்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு விருப்பங்களை படிக்கவும். ஒரு நிதி திட்டத்தை உருவாக்கவும். முந்தைய எல்லா படிகளையும் கடந்து வந்தவுடன் தொழில்முறை முதலீட்டு ஆலோசகருடன் உங்கள் திட்டம் மற்றும் இலக்குகள் குறித்து விரிவாக விவாதியுங்கள். அவரின் தொழில்முறை ஆலோசனை உங்கள் தந்திரத்தை கூர்மைப்படுத்த உபயோகம் உள்ளதாக இருக்கலாம், மேலும் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் நிதி திட்டத்தில் உறுதியாக இருங்கள். உங்கள் முதலீட்டு பயணத்தை ஆரம்பித்தவுடன் ஒழுக்கமாக இருங்கள், ஏனெனில் உங்கள் நிதிநிலை மற்றும் காலவரிசை இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் உங்கள் திட்டம் மற்றும் உங்கள் பட்ஜெட்டை கண்காணியுங்கள். நெகிழ்வாக இருங்கள். இந்த திட்டத்தோடு உறுதியாக இருப்பது முக்கியம். அதேபோல சந்தை நகர்வுகளை நோக்கி நெகிழ்வாக இருப்பது அவசியம். வருமான மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வாழ்க்கை மாற்றங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்யுங்கள். இந்த புத்திசாலித்தனமான சூழ்ச்சியால் எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்கள் தற்போதைய நிதி திட்டம் சாத்தியமானதாக உணரவில்லை என்றால் புதிய வாழ்க்கை நிகழ்வுகள் அல்லது உங்கள் இலக்குகளில் மாற்றங்கள் காரணமாக அதை மிகவும் யதார்த்தமாக மாற்றுங்கள். ஏதேனும் மாற்றங்கள் அவசியமா என்பதை பார்ப்பதற்கு உங்கள் முதலீட்டு ஆலோசகரை அவ்வப்போது தொடர்பு கொண்டு ஆலோசிக்கலாம். உங்கள் நிதி திட்டத்தை முடிந்தவரை சீக்கிரமாக செயல்படுத்தவும். வழக்கமாக அல்லது ஒரு தொடர்ச்சியான அடிப்படையில் உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்க மறக்காதீர்கள் மற்றும் உங்கள் முதலீட்டு ஆலோசகருடன் உங்கள் நிதி திட்டத்தை தொடர்ச்சியாக மதிப்பாய்வு செய்வதை உறுதிப்படுத்தவும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.